மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இடம்பெற்ற மிக பெரும் ஊழல் மோசடிகளிலே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலே இடம்பெற்ற அந்த ஊழல் மோசடி தொடர்பான மிக முக்கியமான சாட்சியமாக அல்லது மிக முக்கியமான விசாரணை கைதியாக இருந்த கபில சந்திரசேன திடீரென்று இன்றைய தினம் மர்மமான முறையிலே காலை அளவிலே உயிரிழந்திருக்கின்றார். ராஜபக்சக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சதி இடம்பெற்றிருக்கின்றதோ என்ற கோணத்திலே இப்போது பெரும் பூகம்பமே இலங்கையிலே வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போய்விட்டது என்ற அடிப்படையிலே அதுவும் இந்த இணையவழி மோசடியால் என்று பார்த்தால் அதனுடைய மிக முக்கியமான சந்தேக நபரான இந்த ரங்க ராஜபக்ச உயிரிழந்தார். இப்போது கபில சந்திரசேனனுடைய உயிரிழப்பும் இலங்கையிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பாக ராஜபக்சக்களும் இப்போது விசாரணைக்குட்படுத்தப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இன்றைய தினம் காலை அளவிலே ஒரு மிக முக்கியமான செய்தி, அதாவது நேற்று முன்தினம் தான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட, பிணையிலே விடுதலை செய்யப்பட்ட இந்த கபில சந்திரசேன இன்று காலை அவருடைய நண்பர் அல்லது அவருடைய மச்சானுடைய வீடு, அவருடைய மச்சான் என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டிலே உயிரிழந்து கிடந்திருக்கின்றார். மர்மமான முறையிலே ஒரு மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. யார் இந்த கபில சந்திரசேன என்ற ஒரு கேள்வி வரும். குறிப்பாக 2012-13ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமானது பிரான்சினுடைய ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமான கொள்முதல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்ததாம். இதற்கு மிக முக்கியமான திட்டங்கள் எல்லாம் சமல் ராஜபக்சவுடைய வீட்டிலே சமல் ராஜபக்சவுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்டது. அதிலே மிக முக்கியமானவர்கள் தான் அதிலே அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை நிறைவேற்று அதிகாரி சிஇஓவாக இருந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன என்றும் அவர் கடந்த 3ஆம் மாதம் அளவிலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளின் பின்னர் அந்த விசாரணைகளிலே பல உண்மைகளை சொல்லியிருந்தார். தங்களுக்கு 16 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்ச பணமாக அல்லது தரகு பணமாக தங்களுக்கு வழங்கப்பட இருந்ததாகவும் அதிலே 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலே தங்களுக்கு வழங்கப்பட்டதென்றும் அதுவும் தன்னுடைய மனைவியினுடைய வங்கி கணக்கு, மனைவியான பிரியங்காவினுடைய வங்கி கணக்கிற்கு, அந்த வங்கி கணக்கும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதன் பின்னர் அது ராஜபக்சக்களுடைய கைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற உண்மைகளை எல்லாம் இவர் சொல்லியிருந்தார். இவர் ஒரு மிக முக்கியமான சாட்சியமாகவே இந்த வழக்கில் இருந்தார். காரணம், இந்த மோசடிகள் இடம்பெறுகின்ற போது மிக முக்கியமான அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன. அதன் அடிப்படையிலே தான் கபில சந்திரசேனவிடம் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கபில சந்திரசேன தலைமை நிறைவேற்று அதிகாரியாக இருந்தபோது அந்த குழு, அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் மஹிந்தவினுடைய மச்சான் சிரந்தி ராஜபக்சவினுடைய அண்ணனான நிசாந்த விக்ரமசிங்க தான் தலைவராக இருந்திருக்கின்றார் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு. அதனுடைய தலைமை நிறைவேற்று அதிகாரி சிஇஓவாக இருந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன. அதே போன்று அந்த நிறைவேற்று குழுவுக்குள்ளே இருந்தவர்களே மிக முக்கியமானவராக சமல் ராஜபக்ச, மஹிந்தனுடைய அண்ணன் சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்ச இருந்திருக்கின்றார். இந்த கொள்முதல்கள் எல்லாம், இந்த விமானங்களை வாங்குதல், 12 விமானங்களை வாங்குதல் இந்த ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து, அதன் அடிப்படையிலே அந்த விமானங்களை வாங்குவதற்கு முயற்சித்தால் ஏர்பஸ் நிறுவனம் இவர்களுக்கு லஞ்சம் அல்லது இவர்களுக்கு இடைத்தரகு பணம் கொடுக்க வேண்டும், கமிஷன் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருந்ததாம். இதை ஏற்றுக்கொண்டு 16 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலே கமிஷன் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்களாம். இதையெல்லாம் திட்டமிட்டு செயற்படுத்தியவர் சமல் ராஜபக்சவினுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்ச தான் என்ற உண்மைகள் வெளிவந்திருந்தது. இதன் அடிப்படையிலே சமீந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே. ஆனால் சமீந்திர ராஜபக்ச நாட்டிலே இல்லை. அவர் எங்கே என்றால் அவர் இன்னும் ஒரு நாட்டிலே இருக்கின்றாராம், அமெரிக்காவில் இருக்கின்றாராம். அவரை கைது செய்து கொண்டு வாருங்கள், தேவைப்பட்டால் சர்வதேச, அதாவது சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சர்வதேச போலீசாருடைய உதவியோடு அவரை கைது செய்யவும் முடியும் என்று நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றதாம். ஆனால் இன்றளவும் அவரை கைது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், அவர் தலைமறைவாக இருக்கின்றார் சமீந்திர ராஜபக்ச. ஆனால் மஹிந்தவனுடைய மச்சான் சிரந்தி ராஜபக்சவுடைய அண்ணனான நிசாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். அதன் பின்னர் தான் விசாரணைகளுக்காக இந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கபில சந்திரசேனவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் பல உண்மைகள் வெளிவந்திருந்தது. ராஜபக்சக்களுக்கு அந்த பணம் கைமாறியது என்பதை சொல்லி இருந்தாராம். அதாவது இந்த
பிரான்சினுடைய ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து தாங்கள் தரகு பணமாக கமிஷனாக பெற்றுக்கொண்ட இந்த 16 மில்லியன் டாலர்களிலே இருந்து 16 மில்லியன் டாலர்களிலே முதல் கட்டமாக 2 மில்லியன் டாலர்கள் தங்களுடைய கைக்கு வந்தது என்றும் அது தன்னுடைய மனைவியான பிரியங்காவினுடைய வங்கி கணக்கிற்கு சிங்கப்பூரினுடைய ஒரு வங்கிக்குத்தான் வந்தது என்றும் அதன் பின்னர் இன்னும் ஒரு இடைத்தரகரினூடாக அது ராஜபக்சக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் அவர் பல உண்மைகளை சொல்லிவிட்டார். இதற்கிணங்கத்தான் மஹிந்த ராஜபக்சவும் அப்போதைய விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவும் எதிர்வருகின்ற 12ஆம் திகதி விசாரணைக்கு வர வேண்டும் என்று குற்றத்தடுப்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் தீவிரமாக இருக்கின்ற போதுதான் ஏதோ ஒரு மிக பெரும் உண்மை வெளிவந்து விட்டது. இதையெல்லாம் அவர்கள் கையாண்டு, அதாவது இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இதனை சரியாக கையாண்டு குற்றவாளிகளை நெருங்கிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது இந்த சந்திரசேனவினுடைய மரணம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தற்கொலையா கொலையா என்பதுதான் மிக பெரும் விடயம். இவர் தற்கொலை செய்ய வைக்கப்பட்டாரா என்ற கோணத்திலும் இப்போது பெரும் சந்தேகங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் மிக முக்கியமான ஒரு சாட்சியம். குறிப்பாக அந்த காலப்பகுதியிலே 2013 காலப்பகுதியே மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தினுடைய தலைமை நிறைவேற்று அதிகாரியாக இருந்தவர். இவரோடு பேச்சுவார்த்தைக்கிணங்கத்தான் தரகு பணம், அந்த லஞ்ச பணமாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுக்கப்பட இருந்ததாம். எனவே அந்த பணம் எங்கே சென்றது, யாரிடம் சென்றது என்ற அடிப்படையில் விசாரணைகளுக்கு இவர்தான் மிக முக்கியமான சாட்சியமாகவே இருந்தார் என்ற அடிப்படையில் தான் விசாரணைகள் துருவி இடம்பெற்று வந்தது. அப்படி இடம்பெற்று கொண்டிருந்த போதும் நேற்று முன்தினம் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த கபில சந்திரசேன இவ்வளவு நாளும் சிறையிலே தான் இருந்தார். 2 மாதங்கள் வரையிலே சிறையிலே இருந்தார். நேற்று முன்தினம் அவர் பிணையிலே விடுவிக்கப்படுகிறார். பிணையிலே விடுவிக்கப்பட்டு நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டவர் நேற்றைய தினம் திடீரென லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை நாடி இவருடைய பிணை வழங்கல் விடயத்திலே மோசடி இடம்பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எப்படியான மோசடி என்று பார்த்தால், தன்னுடைய உறவினர்கள் தான் பிணை எடுக்க வேண்டுமாம் இவரை. ஆனால் பிணை எடுத்தது இவருக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, யாரென்றே தெரியாத 2 பேர் சாட்சி கையெழுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரித்த போது அவர்களுக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டுத்தான் இந்த பிணையாளர்களாக அவர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்களாம். எனவே உடனடியாக அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அதன் பின்னர் இவருடைய பிணை உத்தரவை ரத்து செய்து நீதிமன்றம் இந்த கபில சந்திரசேனவை கைது செய்யும்படி மீண்டும் சிறை வைக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தது நேற்றைய தினம். ஆனால் இன்றைய தினம் கபில சந்திரசேன உயிரிழந்து விட்டார். எனவே இவரை கொல்வதற்காகத்தான் ஒரு குழு பிணை எடுத்ததோ என்ற ஒரு கோணத்திலும் இப்போது பெரும் சந்தேகங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் இவருடைய மரணம் அவருடைய வீட்டிலே இடம்பெறவில்லை என்பதும் பெரும் சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டில் இடம்பெற்றிருக்கின்றாம். இவருடைய மரணம் என்பதுதான் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இது தற்கொலையா கொலையா அல்லது தற்கொலை செய்ய வைக்கப்பட்டாரா, என்ன காரணம் இவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு, உண்மைகளை மறைப்பதற்கு, பல உண்மைகள் வெளிவரக்கூடாது என்பதற்காக இந்த கபில சந்திரசேன தற்கொலை செய்ய வைக்கப்பட்டாரா என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இதே போன்றுதான் இலங்கை திரைசேரியிலிருந்து காணாமல் போன பணம் தொடர்பாக மிக முக்கியமான 5 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மிக முக்கியமானவர் தான் வெளிநாட்டு வளங்கள் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் இந்த ரங்க ராஜபக்ச. அவரும் இதே போன்று அவருடைய வீட்டினுடைய தோட்டத்தின் பின்புறத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சில வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கின்ற அவருடைய கழுத்திலே. இதுவும் தற்கொலையா அல்லது தற்கொலை செய்ய வைக்கப்பட்டாரா அல்லது கொலையா என்ற கோணத்திலே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் இப்போது மீண்டும் ஒரு அதிர்ச்சி ஒரு வாரங்களுக்குள்ளே இடம்பெற்றிருக்கின்றது. கபில சந்திரசேன நேற்று முன்தினம் சிறையிலிருந்து வெளிவருகின்றார். நேற்றைய தினம் மீண்டும் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. இன்று காலை அவர் மரணமடைந்து இப்போது அவர் இந்த தற்கொலை செய்து கொண்டார் என்ற அடிப்படையிலே முதல்கட்ட விசாரணைகளிலே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வழக்கு சார்ந்துதான் எதிர்வருகின்ற 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவும் வில்லி கமகேவும் முன்னாள் விமான போக்குவரத்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவும் விசாரணைக்கு வரும்படி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அவர்களுக்கான அழைப்பை பிறப்பித்திருக்கின்றார்கள் எதிர்வருகின்ற 12ஆம் தேதி. எனவே அவர்களிடமும் வாக்குமூலங்களை பெறுவதற்காக. இதற்கு காரணம் இந்த கபில சந்திரசேன
உயிரிழந்த கபில சந்திரசேனவனுடைய அறிவுறுத்தலுக்கிணங்க ஏபஸ் நிறுவனத்தினால் கொடுக்கப்பட்டிருந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் இந்த பிரியங்கா என்று சொல்லப்படுகின்ற இறந்த கபில சந்திரசேனுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு சென்றிருந்தாம் சிங்கப்பூருக்கு. அங்கிருந்து அது ராஜபக்சர்களுடைய கைக்கு வந்து 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். கிட்டத்தட்ட 90 மில்லியன்கள் வரையிலே 95 மில்லியன்கள் வரையிலே அந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற அடிப்படையிலே தகவல் வெளியாகியதால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த வாக்குமூலங்களை பெறுவதற்காக மஹிந்தவையும் அப்போதைய விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவையும் மஹிந்தனுடைய மிக நெருங்கிய நண்பராகவும் தென் மாகாணத்திற்கு பொறுப்பாக தென் மாகாணத்தினுடைய ஆளுநராகவும் இருந்த வில்லி கமகேவையும் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையிலே. காரணம், அடுத்தடுத்து தற்கொலைகள் அல்லது தற்கொலை செய்ய வைக்கப்பட்டார்களா என்ற கோணத்திலே இப்போது அடுத்தடுத்து சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இடம்பெறுவதெல்லாம் மிக மிக முக்கியமான வழக்குகள் அல்லது மிக மிக முக்கியமான சாட்சியங்களாகவே இருக்கின்றது. ரங்க ராஜபக்ச உயிரிழந்தார். ரங்க ராஜபக்ச தான் திரைசேரிக்குள்ளே இவ்வளவு பணம் காணாமல் போயிருக்கின்ற உண்மையை முதலாவது சொல்லியிருந்தவராம். அவருக்கு முதலே தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகள் நடந்து வந்தது. 2 முறை விசாரணைகளை தவிர்த்து வந்தவர் 3வது முறையாக அவரை விசாரணைக்கு அழைத்திருந்த போதும் அவர் அங்கே மரணமடைந்திருந்தார் மர்மமான முறையிலே. அதே போன்றுதான் இப்போது கபில சந்திரசேனவும் வெளியே வந்தார். வெளியே வந்தவரை மீண்டும் பிடிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதுவும் வெளியே வந்த முறையே படுபொலையாக இருந்திருக்கின்றது. இவருக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் பெரும் பெரும் தலைக்கட்டுகள், இந்த கபில சந்திரசேனவினுடைய நெருங்கிய நண்பர்கள் அல்லது நெருங்கிய வட்டாரங்கள் எல்லாம். ஆனால் இவரை பிணையெடுத்தவர்கள் யாரென்றே தெரியாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தவர்களிடம் 15,000 ரூபாயை கொடுத்து இவருக்கு உறவினர்கள் என்று கையொப்பமிட வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பிணையிலே வெளிவந்திருக்கின்றார். பிணை முறைமை பிழையாக இருப்பதை கண்டு இப்போது மீண்டும் அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதுதான் அவருடைய மரணமும் இடம்பெற்று பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கபில சந்திரசேன ஒரு மிக பெரும் சாட்சியமாக இருந்தார். இப்போது அவரையும் இப்போது மூடி மறைத்து விட்டார்கள் அல்லது மூடி மறைக்கப்பட்டதோ அல்லது அவருடைய வாயை மூடுவதற்காக அவரை கொலை செய்யப்பட்டாரோ என்ற எண்ணங்களும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.